இந்த வீடியோ எப்பயும் போல நார்மலா இருக்க போறது இல்ல. அதுவும் ஸ்டூடியோல ரெக்கார்ட் பண்ணல, வெளியில வந்து ரெக்கார்ட் பண்றோம். வெளியிலன்னா எங்க ப்ரோ ஸ்டூடியோ விட்டு வெளியிலயான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை விட்டு வெளியில வந்து வியட்நாம்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ டோட்டலாவே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்க போகுது. இங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்களா அந்த அளவுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா விவோல பாத்தீங்க அப்படின்னா 2 மொபைல் அவங்களோட எக்ஸ் சீரிஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு Vivo X90, இன்னொன்னு X90 Pro அப்படின்னு சொல்லி நம்ம கையில 2 மொபைலுமே இருந்தாலும் அதிகமா பார்க்க போறது விவோட X90 Pro தான் பார்க்க போறோம். இதுல கேமரால எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு போட்டோ ஸ்டோரியும் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோல வரும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய டிஃபரெண்டான லொகேஷன்ல டிஃபரெண்டா ஷூட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்ஸ் பண்ற இடம் பேக்ரவுண்ட் பாருங்க, ரியலாவே அந்த இடம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து ஸ்டோரி அப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அன்பாக்சிங் நம்ம வந்து குயிக்காக பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே X90 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சீல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்த உடனே X90 Pro மொபைல் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலோட பேக் சைடு லெதர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிக்கான் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸு நல்லாவே ஹெவியாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அதுக்குள்ளே சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு 120 வாட்ஸ் அடாப்டர் இருக்குது. இதுதான் பயங்கர பல்கியாக இருக்கிற ஃபீலை கொடுத்துருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரி டைப்பில் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். நான் விளாகர் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே ட்ரை பண்ணேன். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேமராவில் என்னால் ஸ்பெக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்கும்போது கிளியராக புரியும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் சைஸ் 1 இன்ச் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX989 சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.75 வருது. OIS சப்போர்ட்டுமே இதில் இருக்குது. அண்ட் செகண்ட் கேமரா 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சோனியோட IMX663 சென்சாரோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது கேமரா போர்ட்ரேட் கேமரா 50 மெகா பிக்சல் சோனியோட IMX758 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.6 வருது. இதுலேயும் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 2x அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் வந்து ஜைஸ் T-Star கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் நம்ம நைட் டைம்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு மாதிரி வந்துட்டு ஃப்ளார் இருக்குது, ஸ்டார் மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் வர மாதிரி இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு வியட்நாம் ட்ரிப் ஸ்டார்ட் ஆனது சென்னையிலேருந்து தான். ஸோ சென்னையிலேருந்து கொல்கத்தா போய் அங்கேருந்து ஹனாய் போகணும். ஹனாய் வந்து வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இதில் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும், ஸ்டார்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னாங்க. ஃப்ளைட்டு நைட் டைம் ட்ராவல், லைட் பொல்யூஷன் கூட இல்லை அப்படின்றனால சில ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். என் கண்ணுக்கு இந்த ஸ்டார்ஸ்லாம் சுத்தமாக தெரியல, பட் சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணியிருந்தது. நைட் அப்படின்றனால ஹோட்டலோட ஃபுல் வியூ காட்ட முடியல. ஷெரிட்டன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் இருந்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹனாய் சிட்டியில் இது இருக்குது. ஸோ நம்ம இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 15th ஃப்ளோரில் இருந்தோம். ஸோ இதனால் அந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சிட்டியவே என்னால் வேற லெவலில் பார்க்க முடிஞ்சது. அதுவும் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய இந்த டியூவல் கேமரா மோடு யூஸ் பண்ணும்போது என்னோட ரியாக்ஷனோட சேர்த்து உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஃபுட் அப்படின்னு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் கூட ஓகே, லஞ்சு செம சம்பவம், நியூ ட்ரைலாம் கூட இருந்தது. முக்கால்வாசி இது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக குக் பண்ணியிருக்காங்க ஸ்மோக்கில் வந்துட்டு. அண்ட் அதை தாண்டி அது அப்படியே பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆசை பார்த்தீங்க அப்படின்னா சிப்பி சாப்பிட்ணும் அப்படின்னு தான். சென்னையில் கிடைக்குது, பட் ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னு ஒரு ஃபீல் இருக்கனால வாங்கி சாப்பிடல. பட் இங்கே வந்து நான் மஸ்ட்டு ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லி அதெல்லாம் வந்து பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஸ்மோக்கில் பண்ண லைட்டாக பச்சையாக இருக்கிற சால்மன் மீன் இருந்தது, அதையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுஷி இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபஸ்ட் டைமாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது, நம்ம ஃபுட் அளவுக்கு காரமாக அந்த மாதிரிலாம் இல்லாட்டியும் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. ஹனாயில நைட் சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா விவோட இந்த X90 Pro பாத்தீங்க அப்படின்னா V2 சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து நைட் மோட்ல நீங்க வீடியோஸ் எடுக்கிறீங்க, போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நைட் மோட் உங்களால வந்து போட்டோஸ் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி மஸ்ட் ட்ரை பண்ணணும்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலா சின்னதா ஒரு டெம்பிள் மாதிரி இருந்தது. பட் நான் போன நேரம் பாத்தீங்க அப்படின்னா அது க்ளோஸ்ல இருந்தனால சைட்ல இருக்கக்கூடிய ஏரியா அதெல்லாம் வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு லேக் பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம்ல ஒன்றுமே அங்கே கிளியராக தெரியல. பட் இந்த விவோவில் 4K 30 FPSல வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளியரான பிரைட்டான இமேஜஸ் கிடச்சிது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சரி உள்ளே இருக்கக்கூடிய சில ஷாப்லாம் இருக்குது, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக ப்ரைஸ் சொல்கிறாங்க. பார்கெயின் பண்ணி பேசுனா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வாங்க முடியுது. கண்டிப்பாக வாங்காமே வீட்டுக்கு போக முடியாது. அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஸோ நைட் மோடு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போதே கிளியராக தெரிஞ்சிருக்கும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒவ்வொரு தாட்டி நைட் மோடு எடுக்கும்போது
பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஸ்பீடாக போகிறது வந்து பிளர்ராக தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த நைட் மோடு எடுத்து வந்து பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். இதை கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நார்மலாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளர் இருக்கிறது, இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ ஸ்பீடாக வண்டி போனாலும் சரி சட்டர் ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறனால டக்குன்னு ஒரு கிளிக்கு வேற லெவலில் ஒரு ஃபோட்டோ அவுட்புட் வந்து கிடைச்சது. ஸோ இது வந்து இந்த நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான நாள் பார்த்தீங்க அப்படின்னா டே 2 தான். வியட்நாமில் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்கனால எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாது. 2 இடம் மட்டும்தான் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். இந்த இடமும் வந்து ஒரு ஒர்த்தான விஷயம், அதே சமயம் கொஞ்சம் வாட்டி எடுத்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸுக்கு மேலேயே வந்து ட்ராவல் டைம். அந்த டைமுக்கு நமக்கு செம என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கைடு தான். பேர் வந்து ஜாக்கு, ஆனால் ஜாக் ஸ்பேரன் கூப்பிடணும்னுவாப்பில். செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்பு, ஃப்ரெண்டாக கூட ஆகிட்டார். அவருக்கும் நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீலிங் கூட இருக்குது. நீங்களாம் யூடியூப் சேனலாக வச்சுருக்கீங்க, எனக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுங்க, உங்களை மாதிரி நானும் நிறைய வீடியோஸ் போடுறேன், இங்கே உள்ள இடத்த எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னாரு. கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்பர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்பு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு அவர் கூட. போக போகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மவுண்டைன் தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தின இடம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம கலர்ஃபுல்லான ஒரு இடம். ஸோ கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேப்சர் பண்ணது வேறு லெவல் ஃபோட்டோஸ் இருந்தது. நீங்கள் இந்த பொக்கே எஃபெக்ட்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஒரு நார்மல் ஃபோட்டோவே வந்து நல்ல கலர் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தது. செம ஃபீலாக இருந்தது. நின்பின் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே டிராகன் மவுண்டைன் ஒன்று வந்து இருக்குது. நான் இங்கே இருக்க இந்த ஃபோட்டோவிலேருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய இந்த டிராகன் ஷேப்பில் இருக்க இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 500 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நடந்து போக வேண்டியது இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நாக்கு தள்ளிருச்சு. ஸ்டார்டிங்கில் அன்பாக்சிங் காட்டினேன்ல, அது கூட இங்கே வச்சு தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு குட்டி மலை இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நார்மல் 1xலையும் 2xலையும் ஃபோட்டோ எடுத்தேன். எந்த அளவுக்கு ஒரு கிளியரான ஃபோட்டோ அவுட்புட் வந்திருக்குன்றதை பாருங்கள். வேறு லெவலில் நேச்சர் வியூ இருந்தது. இந்த அளவுக்கு வந்து மலைகளும் அதுக்கு நடுவில் போய் ஏறி இந்த மாதிரி போகிறது, ஹைக்கிங் பண்ணுறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அண்ட் அதே மாதிரி இவ்வளோ பார்க்க போனே எங்கே தான் போனேன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிராகனை தான் வந்து பார்க்க போயிருந்தோம். இந்த டிராகனை பார்க்க போகிற இடம் தான் ரொம்பவே திக் நிமிடம். ஒரு 2 நிமிஷம் தான் இதை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப எட்ஜஸில் வந்து நடந்து போகிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக பயமாக தான் இருந்தது. ஆஹா, லைட்டாக விட்டால் என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி செம பயமாக இருந்தது. பட் ஒரு சூப்பரான ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த இடம். அண்ட் அகைன் இறங்கி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா செம ஃபாஸ்ட்டாக இறங்கி வந்தாச்சு. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தோம் அப்படின்னா அடுத்து பார்க்க போகிற இடம் இதை விட செம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னாங்க. அண்ட் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு ஜாக் அங்கிட்டு இருந்து கூவிட்டே இருந்தார். ஸோ அதனால் சீக்கிரம் வந்து கீழே போயாச்சு. நெக்ஸ்ட் போகிற இடம் பார்த்தீங்கன்னா போட்டிங் தான். போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் 2 பேர் தான் உட்கார முடியும். ஒருத்தர் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணி ஓட்டிட்டு வரவராக இருப்பார். அவர் உள்ளூர்கார் தான், அவருக்கு இங்கிலீஷ்லாம் எதுவுமே வந்து தெரியாது. சரி, இந்த போட்டிங் நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி மலைகளுக்கு நடுவில் எல்லாம் போகும், பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் இருந்தேன். ஆனால் ஒரு இடம் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இந்த போட்டு வந்துட்டு சின்னதாக ஒரு குகைக்குள்ளே போகுது அப்படின்ட்டு. பயங்கரமாக திக்குன்னு இருந்தது. இந்த குகை எப்படி க்ளோஸில் இருக்குமா, எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரிலன்ட்டு. இங்கே ஃபுல்லாகவே டார்க் மோடு தான், என்ன இருக்குன்றதே கிளியராக தெரில. அங்கங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளக்கு மாதிரி வந்து கொளுத்தி வச்சுருந்தாங்க, அந்த வெளிச்சம் மட்டும்தான். சரி, இதில் டார்க் மோடு ட்ரை பண்ணுவோம், வீட்டு சிப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 4Kல ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோட கேமராவிலேருந்து இந்த மொபைலோட டிஸ்பிளேவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது, இந்த V2 சிப் மூலியமாக எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரைட்டாக எடுத்து காட்டுறாங்க அப்படின்றது கிளியராகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரியலாகவே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் இது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டும் சிட்டி டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டும் போயிருந்தோம். இங்கே இருக்க ரோடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வடிவேல் சொல்கிற மாதிரி, எப்பா துபாயில் வந்துட்டு அப்படியே பல ரோடு இருக்கும், பார்த்து நீ பல்லே விளக்கலான்ற மாதிரி தான் வந்து இங்கேயுமே ஓரளவுக்கு பலன்னு அந்த லைட்டு வெளிச்சத்தோட ரிஃப்ளெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கப்பலுக்குள்ளே தான், தீவு அந்த மாதிரி தான் போக போகிறோம். அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு க்ரூஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போட்டில் போய் தான் போகிற மாதிரி இருந்தது. போட்டில் போகிறதுக்கே செம சூப்பராக இருந்தது. ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி போனோம். அங்கேயே நிறைய மலைகள் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அப்புறமேட்டு தான் ஃபைனலாக அந்த க்ரூஸ் பார்க்கும்போது எப்பா எவ்வளோ பெருசு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ராவல் பண்ணதில்லை இந்த மாதிரி ஷிப்பில் வந்துட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிப்லேலாம் போயிருப்பீங்க, தண்ணியெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஒவ்வொரு இடத்துலையுமே மலையை ஒட்டி வந்துட்டு ஒரு ஷிப்பு போகுது, அதுவும் கடல் அப்படின்னும் போது அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருந்தது. குட்டியான மலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பக்கத்துலேயே வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அதெல்லாம் வியூ பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இந்த வியூ பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சரி டைம் ஆயிடுச்சு, எங்கே ரெஸ்ட் எடுத்துங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கயாக் போகலாம் அப்படின்னாங்க. சூப்பர், இன்னைக்கு வேற லெவலில் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகும்போது தான் கூட வந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அவரால் வந்துட்டு இந்த மாதிரி துடுப்பு போடலாம் சுத்தமாக முடியல. அண்ட் ஃபைனலாக ஒரு வழியாக லைட்டாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் அந்த மாதிரி
ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி, சைடில் ஃபுல்லாக மலை, அதில் நம்மளே வந்து போட் ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 அடிக்கு 50 அடி இருந்தால் எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் வந்து மணலே இருந்தது. மற்ற இடம் ஃபுல்லாக தண்ணி தான். அது பீச்சு நிறக்கி விட்டாங்க. ஆனால் அதுவும் ஒரு புதுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செம பியூராக இருக்கிற ஃபீல் வந்து கொடுத்தது. மோஸ்ட்லி வந்துட்டு லைமோட சேர்ந்து மற்ற மினரல்ஸ் இதெல்லாம் நிறைய கலந்துருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த லைம்லாம் அதிகமாக கலந்துருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலில் தான் இருந்தது. ஃபுல்லாக மணலாக இருக்கிற மாதிரி இல்லை. அதை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. க்ரூஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் போர்ஷனுக்கு அப்போ தான் வந்து போயிருந்தோம். சுத்தமாக டைம் இல்லை. செம லைட்டிங்கு. சரி நைட் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் இருட்டு அந்த ஏரியாவே வந்துட்டு அங்கெல்லாம் வந்துட்டு லைட்டாக போட போகிறாங்க கிடையாது. ஸோ ஃபுல் இருட்டில் அங்கே ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மொபைலில் நார்மல் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒன்றும் தெரில. அதுவே அந்த நைட் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை வந்து கிளியராக தெரிஞ்சது. அதே மாதிரி நைட்டு ஷிப்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அது நைட்டு மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கல. நல்ல ஒரு பொக்கே எஃபெக்ட் பின்னாடி கொடுத்து அந்த ஃபோட்டோவே வந்து நல்லா பண்ணி கொடுத்தது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கிற மாதிரி. இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிப் வந்து டோட்டலாக ஓவர். அப்புறம் மூட்டையை கட்டிட்டு நேராக பஸ்ஸில் ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல், ஏர்போர்ட் போயிட்டு சென்னை வந்தாச்சு. ஓவராலாக கேமரா சாம்பிளில் எனக்கு குறையா தோணுன விஷயம், செல்ஃபியில் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ லைட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா லைட்டாக வரைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்குது. அண்ட் அதை தாண்டி 1080p 60 fps தான் செல்ஃபியில் எடுக்கிற மாதிரி இருக்குது. 4K வந்து கொடுக்காம இருக்காங்க, அது ஒரு குறையா இருக்குது. அண்ட் மூணாவது 2x அளவுக்கு வந்து போர்ட்ரேட் கேமரா கொடுத்த மாதிரியே இன்னும் கொஞ்சம் ஜூம் லென்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ இதை தவிர ஃபோட்டோ அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நைட் ஃபோட்டோகிராஃபி, நைட் வீடியோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டரான அவுட்புட்டாக கொடுக்குது. மொபைல் கையில் இருக்குது, நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது டிசைன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான். அந்த வகையில் டிசைன் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தெரியுது இந்த கேமரா பம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லாவே வந்து பெருசாக ரவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல டி ஸ்டார்னு போட்டிருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜைஸோட டி ஸ்டார் கோட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜைஸோட லோகோவுமே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ் வந்து செப்பரேட்டாக தள்ளி கொடுத்துட்டாங்க அந்த கேமரா பம்பில் கொடுக்காம. சைடு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் கீழே போடுறோம் அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். அண்ட் இதில் IP68 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டாலும் கூட இந்த ஒரு ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நான் போனப்போ லைவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவரில் ட்ராவல் பண்ணும்போது தண்ணிக்குள்ளேயே போட்டு பார்த்தேன், எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. பார்க்குறதுக்கு இது லெதர் ஃபினிஷில் இருந்தாலும் இது லெதர் கிடையாது, பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து டெக்ஸ்சர்டு டிசைனில் இருக்கனால கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லாவே கிரிப்பாக இருக்கிற ஃபீல் இருக்குது. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 9.34 mm திக்னஸும், வெயிட் வந்து 214 கிராம் வெயிட் இருக்குது. என்னதான் வெயிட் அதிகமாக இருந்தாலும் கூட வெயிட் பேலன்ஸ் பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டிசைன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேக் சைடில் இருக்க இந்த ஃப்ரேம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி இல்லாட்டியும் ஓவரால் டிசைன் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. இந்த கேமரா பம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் கொடுக்குது. IP68 ரேட்டிங் கொடுத்ததும் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது இந்த மொபைலுக்கு. டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ப்ரீமியம் மாடல் அப்படின்னாலே இந்த கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. இதுலேயுமே நல்ல ஒரு கர்வ் வந்து கிடைக்குது. ஸோ கர்வ் டிஸ்பிளே பிடிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் நான் நிறைய டைம் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் ஆக்சிடென்டல் டச்சஸ்லாம் வந்து நடக்கவே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே அண்ட் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. ஸோ 60 Hz வச்சுக்கலாம், இல்லை 120 Hz வச்சுக்கலாம். மேலே ஆட்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் 60 Hz இல்லாட்டி 120 Hz மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அடாப்டிவ் டைப்பில் வந்து கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பேட்டரி கன்சப்ஷன் வந்து நல்லா இருந்திருக்கும். டச் சாம்பிளிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1000 Hz வந்து கொடுத்துருக்காங்க. கேம் பிளேலாம் பண்ணும்போது டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல. அண்ட் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. HDR கண்டென்ட்லாம் நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல முக்கியமாக பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1300 nits வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்டோரில் தான் போகிறோம் வரோம் அப்படின்னும் போது எந்த இடத்துலையும் வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்குன்ற ஃபீலே வந்து இல்லை. நல்லாவே பிரைட்னஸ் மேனேஜ் பண்ணுது இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் கூட. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் வியூ பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் தான் வியூ பண்ணியிருப்பேன். அப்படி இருந்தாலும் அந்த சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், நல்ல ஒரு டீப்பான பிளாக்காக இருக்கட்டும், ரொம்பவே ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே கொடுத்துருக்காங்க. அன்லாக் பண்ணுறது நல்லாவே குயிக்காக அன்லாக் பண்ண முடிஞ்சது. ஃபேஸ் அன்லாக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிம் சப்போர்ட்டுமே இருக்குது. நீங்கள் நார்மலாக ஸ்லாட் 1ல் வந்துட்டு சிம் ஒன்று போட்டுக்கலாம். ஸ்லாட் 2ல் வந்து சிம் எதுவும் போடாமல் நீங்கள் சிம்மாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்ஷனல் தான். அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் இருக்குது. அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப், மேலே இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே லவுடராக இருக்கிற
ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் டாப்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இதில் ஐஆர் பிளாஸ்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டிவி ஏசி எல்லாத்தையுமே மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபன் டச் ஓஎஸ் 13ல ரன் ஆகுது, ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் மாதம் வந்திருக்கு. இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஓஎஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் நார்மலாக இந்த மாதிரியான ஃபிங்கர் வைக்கிறீங்க இல்லை ஃபேஸ் அன்லாக் பண்ணுறீங்க ஒவ்வொன்றுக்கான அனிமேஷன் கஸ்டமைஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்குது. அண்ட் குறை அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஓஎஸ்ல நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து கொடுக்க தான் செய்கிறாங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் தவிர்த்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4870 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது 5000 கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த வெயிட்டுக்கு நான் கண்டிப்பாக 5000 இருக்குன்னு தான் நினச்சேன். அண்ட் அதை தாண்டி அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா 8 நிமிஷத்தில் உங்களால் 50% சார்ஜ் பண்ணிட முடியும். அதுவே அரை மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜும் பண்ணிட முடியும். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் 50 வாட்ஸுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு சிப் கிடையாது, டியூவல் சிப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9200 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று விவோவோட ஸ்பெஷல் V2 சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சிப் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நைட் டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்துட்டு இது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் டிஸ்பிளே சைடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் கேம் பிளே எந்த அளவுக்கு இருந்தது, ஹீட் ஆச்சா அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் கேம் பிளேலாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் ஃப்ளைட்டில் போகும்போதுமே சில நேரம் டெஸ்ட் பண்ணும்போது எந்த இடத்துலையும் பெருசாக லேக் இருக்கிற மாதிரி இல்லை. நல்லாவே ஹை கிராஃபிக்ஸ் கேம் எல்லாம் வந்து ப்ளே பண்ண முடிஞ்சது. அண்ட் கூலிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நான் அதிகமாக வந்துட்டு கேம் ப்ளே பண்ணும்போதும் சரி ப்ளஸ் கேமரா யூஸ் பண்ணும்போதும் சரி அதிகமாக ஹீட் ஆகிறது வந்து எங்கேயுமே நான் வந்து பெருசாக ஃபீல் பண்ணல. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண டிவைஸோட ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 12GB ரேம் வேரியன்ட். இதோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5X வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 4.0 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி அப்படின்னு வரும்போது ஒரு ஹைலைட்டான விஷயம், நீங்கள் ஃபோன் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி உங்களுக்கு இன்டர்நேஷனல் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் X90 வாங்கினாலும் சரி X90 Pro வாங்கினாலும் சரி. நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா X90மே இருக்குது. X90க்கும் X90 Proக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் மட்டும்தான் பெரிய வித்தியாசம் வருது. மற்றபடி டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். சைடு ஃப்ரேம் வந்து இதுலேயும் மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா AG கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. IP64 ரேட்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே தண்ணி பட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வராது, அழகாக தொடச்சிக்கலாம். இதில் கேமரா அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனியோட IMX866 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.75 இதுலேயும் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் போர்ட்ரேட் கேமராவை பொறுத்த வரைக்கும் அதில் 50 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமராவை தவிர பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட ஸ்பெக்காக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் சேமாக தான் இருக்கு. சேம் ஃபன் டச் OS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் பேட்ச் வால் அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா X90 Pro-வை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கேமரா அப்கிரேட் ரொம்ப தேவையில்லை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு X90 ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஓவராலாக என்னோட குயிக் ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் இருந்துச்சு என்னெல்லாம் இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சில குறைகளை தவிர பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பேஸ் பண்ணி ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கணும், கேமரா டார்கெட்டடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இது இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த ஃபோன் நம்ம கைக்கு வந்தனால கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். என்ன ப்ரைஸ் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் வேறு லொகேஷன்லேருந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.